வணக்கம். ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பிசுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். இந்த விஜய் மாமா ஜெயிக்கணும்ன்றதுக்காக உங்களுடைய அம்மா அப்பா சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா விசில் சின்னதுக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அறிவாளி நேர்மையான முதலமைச்சர் சொன்னது இப்ப அவருக்கே மிகப்பெரிய சிக்கலாயிருக்கு. இது சம்பந்தமா வழக்கு போடப்பட்டிருக்கு. இது சம்பந்தமா நீதிமன்றம் சில அதிரடி உத்தரவுகளை போட்டிருக்கு. இந்த ஆட்சியும் இந்த கட்சியும் ஏன் நடிகர் விஜய் அவர்களும் கூட ஆபத்துல இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த வழக்கை யாரு போட்டது, இந்த வழக்கு என்ன நிலையில இருக்குது, இந்த வழக்கோட முடிவு என்ன ஆகும், நீதிமன்றம் அப்படி என்ன சொல்லுச்சு, எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வழக்கை பத்தின பல தகவல்களை மூடி மறைக்கிறாங்க. அது ஏன் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோ நம்ம முழுசா பார்க்க போறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை மறக்காம பதிவு செய்யுங்க. நான் செந்தில், இது தமிழ் கூடாரம். வழக்கறிஞர் வாசுகி அப்படிங்கிறவங்களும் அறப்போர் இயக்கம் சார்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கு என்ன சொல்லுதுன்னா, தேர்தல் ஆணையத்தினுடைய ரூல்ஸும் படியும் குழந்தைகளுடைய சட்டத்தின்படியும் இது பண்ணது தப்பு. குழந்தைங்களை பிரெயின் வாஷ் பண்ணக்கூடாது, குழந்தைங்களை பரப்புரையில ஈடுபடுத்தக்கூடாது, இந்த ரூல்ஸ் எல்லாம் இதுல மீறப்பட்டிருக்கு. அதனால இந்த கட்சியின் மேலையும் சொன்ன நபர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும்னு வழக்கு போட்டிருக்காங்க. இவங்க எல்லாம் சில ஆதாரங்களையும் நீதிமன்றத்துல கொடுத்திருக்காங்க. விஜய் அவர்கள் பேசியது தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு விஜய் அவர்கள் குழந்தைகளுக்கு நன்றி சொன்னது, நீங்க எல்லாம் வீடியோ போட்டதுனாலதான் நாங்க வெற்றி பெற்றோம் அப்படின்னு நன்றி சொன்னது. அது ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி. அது மட்டும் இல்லாம அவங்க நிர்வாகிகள் பல பேரும் நன்றி சொல்லியிருக்காங்க. குழந்தைகள்லாம் ரீல்ஸ் போட்டிருக்காங்க, நன்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் குழந்தைகள் சொல்லிதான் நாங்க ஓட்டு போட்டோம்னு நிறைய பேர் பேசிய வீடியோக்கள் எல்லாவற்றையுமே சேகரித்து கோர்ட்டுகிட்ட கொடுத்திருக்காங்க. இந்த வழக்கு போட்டவங்க போட போறாங்கிற தகவலும் எனக்கு முதலே தெரியும். ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, இந்த வழக்கு நீதிமன்றம் ஏத்துக்காது, ஏன்னா வாய் வழியா சொன்னது, ஆதாரம் இல்லாதது, இதெல்லாம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு நான் நினைச்சேன். ஏன்னா பல வழக்குகள் இது மாதிரி நடந்திருக்கு. சமூக ஊடகங்கள்ல பேசுனது, சமூக ஊடகங்கள்ல பண்ணதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க முடியாதுன்னு நீதிமன்றம் பல வழக்குல சொல்லி ஆரம்பத்திலேயே வழக்கு நிராகரிச்சிருக்கு. அப்படிதான் இதை பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஆச்சரியப்படும் விதமாக அந்த வழக்கை நீதிமன்றம் எடுத்துக்கிச்சு. எடுத்தது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையம் இதை குறித்து பதில் கொடுக்கணும், தமிழக வெற்றி கழகம் இதை குறிச்சு ஒரு வாரத்துல பதில் கொடுக்கணும், அதிரடி உத்தரவை போட்டாங்க. இதை யாருமே எதிர்பார்க்கல. எனக்கே அதை கேட்டோன்னே பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. கொடுத்ததுக்கு அப்புறமேலே இது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும், தீவிரமாக இது விசாரிக்கப்படும். குழந்தைகள் பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டாங்க, பரப்புரையில் ஈடுபடுத்தப்பட்டாங்க அப்படின்னு நிரூபிக்கப்பட்டா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் நீதிமன்றம் சொன்னது உண்மையிலுமே எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்களோட எதிர்பார்க்கறாங்க. திமுகவும் கூட இந்த வழக்கு பெரிய அளவுல போனா இது நமக்கு ஒரு சாதகமா ஆகும், இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணப்படலாம், விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதே செல்லாதுன்னு அறிவிக்கப்படலாம், இல்லைன்னா தேர்தலிலேயே இனிமேல் போட்டியிடக்கூடாது, இல்ல 2 தேர்தலில் போட்டியிடக்கூடாது, அப்படி கூட ஏதாவது ஒரு தீர்ப்பு வரலாம். அப்படிங்கிறதுனால மிகவும் ஆவலோட எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், டெல்லியில் உள்ள குழந்தைகள் ஆணையம் இருக்கு இல்லையா, அங்கேயும் இவங்க எல்லாம் போய் புகார் கொடுத்திருக்காங்க. அவங்களும் எல்லா கட்சிகளும் விளக்க சொல்லி அவங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அவங்களும் இந்த பிரச்சனையை சீரியஸா எடுத்துட்டு போனாங்கன்னா கண்டிப்பா இந்த ஆட்சிக்கும் இந்த முதலமைச்சருக்கும் மிகப்பெரிய சிக்கல் அது கொண்டு விடும். நீதிமன்றம் இவங்க எல்லாருக்கிட்டையும் விளக்கம் கேட்டிருக்காங்களா? ஆனா தேர்தல் ஆணையம் மட்டும்தான் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிருக்குன்னா, தேர்தல் ஆணைய விதிமுறைகள் மீறப்பட்டதாக எந்த இடத்துலயும் வழக்கு பதியல, வழக்கு எங்களுக்கு வரல, அதனால எங்களால உறுதியான நடவடிக்கை எதுவும் எடுக்க முடியாது. ஆனா இந்த வழக்கு எந்த திசையில சென்றாலும் கோர்ட் என்ன முடிவெடுத்தாலும் தேர்தல் ஆணையம் அதுக்கு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு வேகமா பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணிடுச்சு. யாரு? தேர்தல் ஆணையம். ஆனா இன்னும் இந்த தமிழக வெற்றி கழகமோ அல்ல மற்ற கட்சிகளோ எதுவுமே தாக்கல் பண்ணல. அவங்க கொடுத்த கெடு தாண்டி போச்சு. மறுபடியும் டைம் கேட்டிருக்காங்க. என்ன பதில் சொல்லலாம், என்ன விதமா நீதிமன்றத்துக்கு நம்ம சொல்லலாம்னு இந்த கட்சிகள் எல்லாமே குறிப்பா தமிழக வெற்றி கழகம் யோசிச்சுட்டு இருக்காங்க. தங்களுடைய வழக்கறிஞர்களோட அவங்க ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இது கம்பி மேல நடக்கிற மாதிரி. இந்த இடத்துல மட்டும் நீதிமன்றம் என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி முன்மாதிரியான வழக்குகள் எதுவுமே இல்லை. எந்த ஒரு அரசியல் கட்சியும் இப்படி அதுக்காக ஓட்டு வாங்கினதும் இல்லை இது வரைக்கும். தேர்தல் ஆணையத்துடைய விதிமுறை இருக்கு, குழந்தைகள் பயன்படுத்தக்கூடாது விதிமுறை இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு பெரிய வழக்கு இதுக்கு முன்னாடி இந்தியாவில வந்ததே இல்லை. இதுதான் முதல் தடவை வந்திருக்கு. அதனால நீதிமன்றம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலாம், தெளிவான வழிமுறைகள் எங்கேயுமே இல்லை. இப்போ பந்து நீதிமன்றத்தினுடைய குறிப்பாக நீதிபதியினுடைய காலடியில இருக்கு. அவர் என்ன வேணாலும் பண்ணலாம். அதுதான் இந்த வழக்கினுடைய மிக முக்கியமான விஷயம். சமீபத்துல தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்த விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர்
ஒரு பக்காவான பிளான் போடுறாரு. நம்ம அறிவாளியான நேர்மையான முதலமைச்சர் வந்து எப்படி குழந்தைங்களை கிட்ட பிரெயின் வாஷ் பண்ணி ஓட்டு வாங்கினாரோ அதே மாதிரி கட்சியில சேர்ந்த உடனே அதே விஷயத்த விஜயபாஸ்கரும் ஃபாலோ பண்றாரு. இவர் போய் வந்து இங்க கட்சியில இணையறாரு. இணைஞ்ச உடனே விராலிமல்ல போய் இறங்குறாரு. இறங்கும் போது செட்டப் பண்ணி வச்சிட்டாங்க எல்லாமே. தெரியுமா யாரோட செல்லுன்னு? ஹாப்பியா உங்களுக்குலாம்? அவரு எங்களுக்கு பிடிக்கும், அவர் கட்சியில சேர்ந்தாலும் உங்களும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அந்த குழந்தைங்க சொல்லுது. சின்ன குழந்தைங்க ஒரு 4வது 5வது படிக்கும், அவ்வளவுதான் படிக்கணும்னு வச்சுக்கலாம் சொல்லுது. அதை பார்க்கும்போது ஸ்கிரிப்ட் நல்லா தெரியுது. அது திட்டமிடப்பட்டு எடுக்கப்பட்ட வீடியோங்கிறத என்னைய மாதிரி கண்டென்ட் கிரியேட்டருக்கு தெளிவா தெரியுது. இதை வந்து அப்படியே ஃபாலோ பண்றாங்க. இந்த ஆட்சியை கொண்டு போகணும்னா, இந்த அநியாயங்கள் எல்லாம் மறைக்கணும்னா யார் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க, யார் வந்து கருத்து சொல்ல மாட்டாங்கன்னா பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைங்க தான் சொல்ல மாட்டாங்க. இப்ப பெரியவங்க கிட்ட எல்லாம் சொன்னோம்னா அவங்க திருப்பி கேள்வி கேட்பாங்க, ஏப்பா இப்படி எல்லாம் நடக்குது, நீ ஏப்பா போய் சொல்ற அப்படின்னு சொல்லுவாங்க. இவரு என்ன பெரிய தலைவரா, இவருக்கு என்ன தகுதி திருப்பி கேட்பாங்க. ஆனா அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா பள்ளிக்கூடங்களுக்கு போறது, குழந்தைகள்கிட்ட பேசுறதுன்னு இப்பயுமே ஆட்சிக்கு வந்த பிறகுமே அங்க போனாதான் அவங்க வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்பதான் வந்து மக்கள் இந்த குழந்தைங்கிட்ட போய் நம்ம பண்ணாதான் இது வருங்கால ஓட்டா மாறும். இன்னொரு 10 வருஷம் அந்த குழந்தைங்க எல்லாம் ஓட்டு போட வரும். அப்ப அதுக்கும் நமக்கு நன்மையா இருக்கும், மக்களை சென்டிமெண்டா டச் பண்ண முடியும் அப்படின்னு தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கும் இந்த பள்ளிக்கூடத்துல போய் பேசுறதுக்கு, குழந்தைங்கிட்ட வந்து பேசி அதை வீடியோ எடுக்கிறது, இப்ப கூட பள்ளிக்கூடத்துல தொழில்துறை அமைச்சர் வீடியோ எடுத்து அது மிகப்பெரிய பிரச்சனை ஆச்சு, அதுக்கும் வழக்கு போட்டிருக்காங்க. இதெல்லாம் சேகரிச்சு மறுபடியும் வந்து பெரிய வழக்கா போறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க. இந்த வழக்கை பத்தி வந்து நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பேசப்படவே இல்லை. இது வந்து பெருசா வந்து விவாதிக்கப்படவே இல்லை. செய்தி ஊடகங்கள்லயோ விவாத நிகழ்ச்சிகள்லயோ நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இது எவ்வளவு முக்கியமான விஷயம். ஆட்சியே போயிருங்கிற அளவுக்கான பிரச்சனை. ஆனா ஏன் வந்து எல்லாத்தையும் விவாதிக்கலன்னா இதுல ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா இந்த தமிழக வெற்றி கழக சார்பில்தான் ரீல்ஸா போட்டு விடுறாங்களே, மாசாக எங்கள் முதலமைச்சர் நடந்தார், அவர் நடையப்பார், அவர் உடையப்பார், சிங்கம் மாதிரி நடந்து வர்றாரு, சிங்கம் மாதிரி உட்கார்ந்து இருக்காருன்னு நாள்தோறும் வந்து இந்த ரீல்ஸ போட்டு 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 இந்த மாதிரி முக்கியமான நியூஸ் எல்லாம் மேல வராம பாத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தந்தி டிவி மாதிரி டிவி எல்லாம் இப்ப என்ன ஆகி போச்சுன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய அபிஷியல் டிவி மாதிரியே மாறிடுச்சு. விஜய் தானே கூட இப்படித்தான் ஓட்டு போடாம வெள்ள சட்டையோடு சட்டசபைக்கு வந்தார், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார், கையசித்தார். யாரு தினத்தந்தி டிவி போறான். அந்த மாதிரி விவாதிக்க வேண்டிய நிகழ்ச்சிகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய செய்திகளை விட்டுட்டு கிட்டத்தட்ட எல்லா நியூஸ் சேனலுமே சொம்படிக்கிறது, சாலரை அடிக்கிறத மட்டும்தான் பாக்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள், மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் வந்து சேர்றதே இல்ல. நீங்க பாருங்க, சமூக ஊடகங்கள்ல திறந்து பார்த்தாலும் சரி, தொலைக்காட்சியில திறந்து பார்த்தாலும் சரி, இவங்களுடைய புராணங்கள், இவங்களுடைய தற்பெருமைகள் இன்னமும் அதை பரப்புற வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நடக்கிற குற்றங்களும் சரி, வழக்குகளும் சரி, 45 வருஷமா குடியிருந்த ஒரு ஊரையே வந்து இடிச்சு தள்ளியிருக்காங்க. அந்த மக்கள் வந்து கதறது, மண்ணவாரி விடுறதெல்லாம் வந்து வீடியோல வருது. ஆனா அதையும் மீறி இவங்களோட புகழ் பாடுற வீடியோக்கள் தான் பெருசா வருது. அந்த மக்கள் எல்லாம் வந்து 2 மாசத்திலே எங்க குடியவே கெடுத்துட்டாங்க, 2 மாசத்திலே எங்க வாழ்க்கையை இந்த ஆட்சி கெடுத்துருச்சு. தேர்தல் பரப்பிடும் போது ரொம்ப நாளா குடியிருக்கிறவங்களுக்கு அந்த இடம் சொந்தம், வீடு சொந்தம் அப்படின்னு நான் பண்ணுவேன்னு முதலமைச்சர் வாக்கு கொடுத்தாரு. ஆனா அதை நிறைவேற்றலன்னு சொல்லி செய்தியா வருது. ஆனா இதெல்லாம் எந்த இடத்துலயுமே வரல. ஆனா அது மாதிரிதான் இந்த வழக்கும் சரி, பல விஷயங்கள் மூடி மறைக்கிறதுக்கு பெரிய ஒரு மாஸ் பண்ணி ரீல்ஸ் போட்டு மக்களுடைய கவனத்தை எல்லாம் வந்து எப்பயுமே வந்து ஒரு செலிப்ரேஷன் மூட்ல, வைப் மூட்லயே வச்சிருந்தாதான் எவ்வளவு அநியாயம் நடந்தாலும், எவ்வளவு அக்கிரமம் நடந்தாலும், எந்த வழக்கு நடந்தாலும் அதை வந்து திசை மாத்துறதுக்கு இவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்தது. நல்ல முடிவு வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது அடுத்த விஷயம். ஆனா இவர்கள் தேர்தலுக்கு முன்னிருந்தே குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நஞ்சை கலந்து பிரெயின் வாஷ் பண்ணி எதிர்காலத்தையே அவர்கள் வந்து குட்டிச்சோறாக்குகிறார்கள். இப்படியே போச்சுன்னா இன்னும் 20 வருஷத்துல முழுக்க தற்குறி நாடாக, அறிவற்ற ஒரு சார்புள்ள அரசியல் சூழல் உள்ள இளைஞர்களை கொண்ட நாடாக இது மாறும். அந்த ஆபத்திலிருந்து நம்ம காப்பாற்றணும்னா இந்த மாதிரி கோர்ட்டோ இல்லைன்னா வேற யாரோ, வேற ஒரு கட்சியோ, இல்ல அடுத்து வர தேர்தல பொதுமக்களோ தான் நம்மளை காப்பாற்றணும். அதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்பு. நல்ல முடிவு வரும்னு நம்புவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஒருவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு காலையில் உங்களை சந்திக்கிறேன்.